ஹாய் ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். நம்மளோட கோலம் ரெடி. ஸோ நம்ம நளினி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கத்திரிக்காய் கொஸ்து விசில் வந்துச்சுன்னா அவ்வளோதான். தாளிச்சு மட்டும் என்ன சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னைக்கு வந்து ஜாம் கேக் தான் பண்ண போகிறோம். சரி, வந்து கேக்குக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கொஞ்ச நேரம் பீட் பண்ணலாம். கேக் ரெடி பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீக்கெண்ட் vlog அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி எப்பவும் போல் நம்ம மார்னிங் எழுந்துச்சி கலர் கோலம்லாம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ரங்கோலி, என்ன மாதிரி டிசைன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். அதுக்குள்ளே வந்து கோலம் வந்து முக்கால்வாசி வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நம்ம பிகினிங்லேருந்து எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம செம்பருத்தி பூ கோலம் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து கோலம் கலர்ஸ் எல்லாம் ஓவர். பேக்ரவுண்டில் மட்டும் பிளாக் கலர்ஸ் மட்டும் பாக்கி. இதுக்கு பிளாக்கே கொடுத்துட்டியாம்மா அந்த ரோஸ் செம்பருத்திக்கு? ஆ, பிளாக்கை கொடுத்தா அப்புறம் அவுட்லைன் கொடுத்தா எப்படி தனியாக தெரியும் பூ மட்டும்? நம்மளோட கோலம் ஆல்மோஸ்ட் ஓவர். ரோஸ் கலர் தருவோமா? ரோஸு எல்லோ எது வேணா கொடுக்கலாம் பிளாக்கை சுற்றி. ரோஸ் கலர் சொன்னேன். ரோஸே நல்லா தான் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டலாம் அவளுக்கு கொஞ்சம் மொத்தமாக கொடு. இங்க வந்து நாய் வந்து குட்டி போட்டிருக்கு. இங்கடி ஆக்குது. ஆமா 6 குட்டி போட்டிருக்கு. நம்மளோட கோலம் ரெடி. பச்சை விட்டுருக்கு பாரு காம்பு. ஸோ நம்ம நளினி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி கத்திரிக்காய் கொஸ்து. இட்லி சாம்பாரை விட பார்த்திங்கன்னா இந்த கொஸ்து வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பைத்தம்பருப்பு எடுத்திருக்கோம்? ஓகே, ஒரு 2 கை அளவுக்கு நம்ம வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நச்சீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 5 பல்லு பூண்டு, நம்ம வெட்டி வச்சுருக்க 2 பெரிய கத்திரிக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாட்டில் வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு விசில் வந்துச்சுன்னா அவ்வளோதான். தாளித்து மட்டும் கொட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். கருவேப்பிலை ஒரு கொத்து. முடி வருது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஓகே, அது நல்லா கிண்டிட்டு மஞ்சத்தூள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கலர் கிடைக்கும். இப்போ இதுலேயே பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போடு. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம மூடி அடுப்பில் வச்சிடலாம். எத்தனை விசில்? ஒரு 5 விசில்.
ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். என்ன சொல்லணும்? அக்கா இட்லி ஊத்துனா சூப்பரா இருக்கும் சொல்லிட்டேன் நளினி. அப்படின்னு அவளே சொல்றா. ஏன்டா அவமானப்படுத்துறாங்க. நீ தானே சொல்ல சொன்ன அக்கா இட்லி ஊத்துனா நல்லா வந்து டிப்ஸ் சொல்றேன். அவன ஓகே. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எப்படி தாளிப்பேன்? தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இப்போ நம்ம வந்து ரெடியானதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுலயே நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நச்சீரகம்லாம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நச்சீரகம் பட்டை மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கதை அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதான். நல்லி சுட்ட பஞ்சு இட்லி. ஓகே. சாம்பாரை விட பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்து வந்து சூப்பராக இருக்கும். எல்லாம் மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நளினியோட மல்லிகைப்பூ இட்லி ரெடி. ஓகேவா நளினி? நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் நளினி. இப்போ நம்ம பூண்டு பொடி பண்ணுறதுக்கு மிளகா வறுக்க போகிறோம். அந்த கொஸ்து பார்த்தீங்கன்னா வெறுசாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி பொடி கூட தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பொடிக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு மிளகா பூண்டு உப்பு அவ்வளோதான். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட வேண்டியதான். மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பல்லு பூண்டு உப்பு. பூண்டு அப்படியே உரிக்காமல் போட்டால் தான் வந்து நல்ல பவுடராக நமக்கு கிடைக்கும். உரிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈரப்பதம் வந்துடும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே அப்படியே போட்டு அரைச்சிட வேண்டியது. மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வித் சிக்கன் ஃப்ரை. ரசம் ரெடி. இப்போ இதுக்கு வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம், இப்போ இதில் வந்து நம்ம உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கு. பூண்டு வந்து நம்ம வந்து முழுசாகவும் போட்டிருக்கோம், இதுலேயும் அரைச்சி போட்டிருக்கோம். அப்படி போட்டால் வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நறுக்குன 2 தக்காளி,
இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு சிக்கன் போட வேண்டியதான். இப்போ இதை நல்லா சிக்கன் கூட வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள், இப்போ இதில் லைட்டாக தண்ணி, இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். இப்போ இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி. ரசத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலமாவு டிஸ்பென்சர் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ணிட்டு இருக்காளுங்க போட்டு. கட்ட வரலால இப்படி அப்படியா? எடுத்துட்டு போடு. கொட்டுறதுக்கு அந்த இது 4 இது வர்றது நல்லா தான் வருது. சிங்கிள் இதுதான் சரியா வர மாட்டேது. அந்த திருப்பி போடு, இந்த சைடு அந்த சிங்கிள் சைடு போடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா புதுசா ஒரு ட்ரை ஒன்று பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஜாம் கேக். அதாவது லாஸ்ட் டைம் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்க போனப்ப கேக்குக்கு உண்டான சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பட்டர் பேப்பர், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம், முக்கியமான ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வாங்கி சும்மா தானே கிடக்கு. இன்னைக்கு ஏதாவது கேக் மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஜாம் கேக் தான் பண்ண போறோம். சரி, எடுத்தோடனே ரொம்ப பெருசா போகாம சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ அது எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ கேக்குக்கு உண்டானதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து கேக்குக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஜீனி, எண்ணெய், விஸ்கு, முட்டை, பேக்கிங் சோடா, மைதா, பட்டர் இதெல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஸ்பூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த புது ஐட்டம் நம்ம கிச்சனுக்கு. இதில் வந்து இந்த 1/4 டீஸ்பூன் அளவு, அப்புறம் இந்த விஸ்கு, நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, அதுக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் ஸ்பீடான விஸ்கு, அப்புறம் இந்த மெஷரிங் கப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட். அவ கொட்டுறாள், அது எவ்வளவு வருதுன்னு அவ 75 கிராம் தான் ஜீனி போட்டிருக்கா. பவுடர் பண்ணிக்கலாம் நம்மளும். இது இல்ல, இத மிக்ஸிலே போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டா அதான் பெட்டர். போட்டு இல்லாம ஊத்து, பாத்து ஊத்து. முட்டையை உடைச்சு ஊத்தணும்னு படுத்துறாளே. ஓகேவா? போடுவாங்களா அப்படி ஓரமாவே? இப்போ வந்து 2 முட்டை போட்டுட்டு அதுக்கு வந்து 75 கிராம் ஜீனி, அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். அதை இது வந்து நல்லா கொஞ்ச நேரம் பீட் பண்ணலாம். நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் இது வந்து டக்குன்னு வந்துடும். நமக்கு ஹேண்ட் விஸ்க்குங்கிறதுனால லேட் ஆகுது. எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து அடுத்த கேக் வீடியோ வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டரோட பண்ணலாம். தேன் இல்லடி, வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து பாதி பீட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். போதும் போதும் போதும், பண்ண தெரியாதுடா. இப்போ வந்து 120 கிராம்ஸ் மைதா போடு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகே, இப்போ இந்த பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில். சரி ஊத்து. 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கோம். கேக் டின்னு வந்து இன்னும் நமக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக கேக் டின்னில் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இதை எடுத்து இதில் வந்து பட்டர் தடவி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கலவடை வச்சாச்சு. பட் அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இடையில ஒரு பிளேட் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். மூடிடு நந்தினி. சாயானி ஓகே, இப்போ நம்ம வந்து பட்டரை கிரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சாச்சு. குக்கர் ப்ரீ ஹீட் ஆனோன்னா இந்த பேட்டர் அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதான். ஓகே, நம்ம வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால. சப்போஸ் இது நல்லா வந்துச்சுன்னா நம்ம நிறைய குவான்டிட்டியில் செய்யலாம். கோனிட்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சாச்சு. கடையில் மூடி ஒரு பக்கம் டச்சே இல்லாமல் நிற்கிது. இப்போ அதை வச்சுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளஃபியான கேக் ரெடி. கேக் ரெடி பாருங்க. இதோ பாருங்க, நம்ம பண்ண கேக்கு. பேன் கேக் இல்ல, ஜாம் கேக்கு. நம்ம வந்து சீக்கிரம் கூல் டவுன் ஆகிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து அப்படியே கவுத்துடலாம். அப்படியே பட்டர் ஷீட்டோட எடுத்து இதில் வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கேக் மேலே ஊற்றுறதுக்காக சுகர் சிரப் செய்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண சுகர் சிரப் ஊற்றியாச்சு. இப்போ அதுல பாக்கி இருக்கிற சுகர் சிரப்ல வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் ஜாம் போட்டிருக்கோம். மேல வந்து ஜாம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெடி பண்றோம். ஐயோ, வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன பண்ணுவோம்? சோ டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 o'clock ஆயிட்டு. ஆமா, நாங்களும் தூங்க போறோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த விஜயநாதன் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது